தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற பள்ளியினுடைய பெருமைக்குரிய முதல்வர், நான் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் கடமையாற்றி வருகின்ற கர்மயோகி சந்தத மரபா சகோதரி ராஜி அவர்களே, இந்த வெள்ளி விழா நிகழ்வில் கலந்து கொண்டு எளியவன் என்னை அறிமுகம் செய்து சேக்கிழார் பெரிய புராணம் பாடுவதற்கு சிவபெருமான் உலகலாம் என்று அடியெடுத்து தந்ததை போல் அடியேன் உரையாற்றுவதற்கு அடியெடுத்து தந்திருக்கின்ற பள்ளியினுடைய தாளாளர் 1000 கனவுகளோடு இந்த பள்ளியை தொடங்கி அதன் இலக்கை எட்டுவதற்கு இடையராதும் தடையராதும் இயங்கி வருகின்ற மாமனிதர், வாழ்க்கையில் இவரை நான் தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்று பார்த்த மாத்திரத்திலிருந்து என்னை பாதித்திருக்கின்ற தாளாளர் பெருமைக்குரிய அண்ணன் ஹரிகோபாலன் அவர்களே, இந்த கலை கூடத்தில் பிள்ளை செல்வங்களுக்கு அறிவுப்பால் புகட்டுகின்ற ஆசிரிய பெருமக்களே, எதிர்கால இந்தியாவை சிருஷ்டிப்பதற்காக இந்த பட்டறையில் தயாராகி வருகின்ற மாணவ செல்வங்களே, வணக்கம். சான்றோர்கள் உலவிய தொண்டை மண்டலத்தில் பாலாற்றின் கரையில் முல்லையும் குறிஞ்சியும் மருதமும் நெய்தலும் மயங்கி கிடக்கின்ற நாஞ்சில் நாட்டில் பிறந்த ஹரிகோபாலன் சன்பீம் மெட்ரிக் பள்ளியை வெற்றிகரமாக நிறுவி 4 நூற்றாண்டு காலம் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்கி வருகிறார்கள். கற்றறிந்த பெருமக்களினுடைய கவனத்தை கவர்ந்திருக்கின்ற இந்த சன்பீம் மெட்ரிக் பள்ளியின் வெள்ளி விழா நிகழ்வில் எளியவன் நான் கலந்து கொண்டு உரையாற்ற வேண்டும் என்று அவர் தொலைபேசியில் அவருடைய சகாவாக கருதப்படுகின்ற பட்டிமன்ற பொழிவாளர் பூவை ராஜன் மூலமாக என்னிடத்தில் தொடர்பு கொண்ட பொழுது நான் கொஞ்சம் வருவதற்கு தயக்கம் காட்டினேன். ஆனால் நான் தொடர்ந்து தயக்கம் தெரிவித்தாலும் என்னுடைய தயக்கத்தை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல், நான் உங்களை சந்திக்கின்ற சூழலை உருவாக்கி தருகிற முயற்சியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், நான் தோற்றிருக்கிறேன். ஆகவே இந்த பெறலரும் பேற்றை இந்த எளியவன் எனக்கு பெருந்தன்மையோடு வழங்கி இருக்கின்ற ஹரிகோபாலனுக்கும் அவருடைய காதல் துணைவியாய் இந்த பள்ளியை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற முதல்வர் பெருமாட்டிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி அறிதலை நான் காணிக்கையாக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான பிள்ளை செல்வங்களுக்கு இலவச கல்வி வழங்குவதையும் ஒரு கடமையாக கருதி அவர் செய்து வருகின்ற நேர்த்திக்காக என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யுகக்கவிஞன் பாரதியிடம் போய் ஒரு கோடீஸ்வரன் கேட்டான், என்னிடத்தில் நிறைய செல்வம் இருக்கிறது, அந்த செல்வத்தை எல்லாம் ஊருக்கு நடுவில் மரங்களை நட்டு வருவார் போவாருக்கெல்லாம் நிழல் கொடுக்கட்டுமா பாரதி, சரிதானா என்று கேட்டான்.
பாரதி திருப்பி கேட்டான், வேறு ஒன்றும் உன் சிந்தனைக்கு எட்டவில்லையா என்று கேட்ட பொழுது, ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து தாகம் எடுத்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கட்டுமா பாரதி, என் செல்வத்தை அந்த வழியில் செலவழிக்கட்டுமா என்று கேட்டான். பாரதி திருப்பி அந்த தனவந்தனிடத்திலே கேட்டான், வேற ஏதாவது உன்னுடைய சிந்தனைக்கு எட்டுகிறதா என்று கேட்ட பொழுது, ஊருக்கு நடுநாயகமாக ஒரு கோவில் எழுப்பி மக்களுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதிதான் என்பதை புலப்படுத்துகிற வகையில் ஒரு கோவிலை எழுப்பட்டுமா என் கையில் இருக்கிற செல்வத்தை வைத்து என்று கேட்டான். பாரதி சொன்னான், அதை காட்டிலும் நல்லது ஒன்று நான் உனக்கு சொல்லட்டுமா, சொல் என்று சொன்ன பொழுது பாரதி சொன்னான், இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் 7